டாஸ்மாக் ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக சென்னை லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். கதிரவன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த சம்மனின் அடிப்படையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஜூலை 29ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய 45 இடங்களில் தமிழகம் முழுவதும் சோதனைகளை மேற்கொண்டார்கள். சென்னை, கரூர், திருச்சி, நாமக்கல், கோவை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான சோதனையில கட்சி நிதிக்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது உதவியாளர்கள், கூட்டாளிகள், அதிகாரிகள் இணைந்து டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு அறிக்கை ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பால் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் தனி உதவியாளர் பாஸ்கர், செந்தில் பாலாஜி நெருங்கிய கூட்டாளர்களுடைய ரத்தீஷ் சண்முகவேல், கார்த்திக், டாஸ்மாக் முன்னாள் மேலாண்மை இயக்குநர் விசாகன், டாஸ்மாக் முன்னாள் மூத்த மண்டல மேலாளர் ராமதுரை, பன்னீர்செல்வம், மது உற்பத்தி நிறுவனங்கள், போக்குவரத்து நிறுவனங்கள், பாட்டிலிங் நிறுவனங்கள் மற்றும் டாஸ்மாகின் துறை அடையாளம் தெரியாத அரசு ஊழியர்கள் மற்றும் பலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள்ல 857 டாஸ்மாக் பார்கள்ல 284 பார்கள் மூடப்பட்டதாக கூறப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும், ஆனால் கள நிலவரப்படி 884 பார்களும் ஒருவும் புதுப்பிக்கப்படாமலே தொடர்ந்து இயங்கி வந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதும் கட்சி நிதி என்ற பெயர்ல முறைகேடு நடத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அளித்திருந்த நிலையில தற்போது அவர் நேரில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் மூத்த அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். கரூர் கும்பல் மிரட்டி கட்சி நிதி வாங்கினார்கள் என்ற முதல் தகவல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 32 கோடி ரூபாய் பாட்டில் முறைகேட்டில் அரசுக்கு வருவாய் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில பல்வேறு விஷயங்களை செந்தில் பாலாஜியிடம் அவர்கள் விசாரிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது செந்தில் பாலாஜி ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.